இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு படிக்கணும் தெரியுமா? கோடு போட்டு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கணும், சான்ஸே இல்லை. எல்லா டீட்டெயிலும் வந்து பக்காவா வந்துருச்சு. கிட்டத்தட்ட லாக்ஸ் கணக்கில் மணி வந்து என்னால் இந்த ஏஐ யூஸ் பண்ணதுனால நிறைய சேவ் பண்ண முடிஞ்சது. ஸோ மேட்டர் என்னன்னா, ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி டைமில் நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி இஎம்ஐ கால்குலேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ அதனால லிங்க்டின்ல ஒரு வெப் அப்ளிகேஷன் எனக்கு பண்ணணும்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறதுனால நிறைய இம்ப்ரெஷன் வந்தது. நிறைய பேர் வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் பேசி இந்த மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் சொல்லியிருந்தாங்க. ஸோ 1.5 லட்ச ரூபாயான்னு யோசிச்சேன். பட் அதுக்கு பதிலாக நம்மளே ஏன் இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்மளே பில்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அதனால தான் ஒரு அப்ளிகேஷன் வந்து நானே ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணேன். இந்த அப்ளிகேஷன் நானே இந்த ஏஐ யூஸ் பண்ணி பில்ட் பண்ணனால என்னால் லாக்ஸ் கணக்கில் வந்து மணி சேவ் பண்ண முடிஞ்சது. ஸோ அது என்ன அப்ளிகேஷன், எப்படி நான் பில்ட் பண்ண சொல்லி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்னோட நீட் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணணும். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, யூசர் வந்து அவங்களோட லோன் டீடைல்ஸ்லாம் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான இஎம்ஐல இருந்து எவ்வளவு வட்டி கட்டுறாங்க, மொத்தமா மணி எவ்வளவு கட்டுறாங்கன்னு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி சொல்ற மாதிரி ஒரு கால்குலேட்டர் வேணும். அது மட்டும் இல்லாமல் அது கீழே வந்து லோன் ஷெடியூல் வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. வேற வெப்சைட்ல சர்ச் பண்ணாலும் நிறைய ஆட்ஸ் வருது, ப்ராப்பரா வர மாட்டேங்குது. ஸோ அதனால இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி லோன் ஷெடியூல் வந்து எல்லாத்துக்குமே ப்ராப்பரா வர மாதிரி எந்த ஒரு ஆட் எதுவுமே இல்லாம ஒரு சிங்கிள் வெப் பேஜ் பண்றதா என்னோட மோட்டிவ். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆப் கிடைச்சது. இதில் நான் ஃப்ரீயாவே பண்ணிட்டேன். ஸோ அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா, கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ஸோ அதை எப்படி நான் உங்களுக்கு பண்ணேன்னு சொல்லி காமிக்கிறேன். ப்ரௌசர்ல போயிட்டு நான் போய் கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ கூகுள் ஏஐ ஸ்டுடியோங்கிறது ஏஐ மாடலை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம். ஸோ இதில் வந்து நம்மளோட ஜெமினி மாடல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். கோடை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் வழியாக அக்சஸ் பண்ணிக்கலாம், இமேஜ் வழியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். கம்பேர் வித் ChatGPT இதில் நல்ல ஒரு அவுட்புட்டே கிடைச்சது. ஸோ இதில் நம்ம சும்மா வந்து கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணாலே உள்ள போயிடும். ஸோ இப்போ வந்து என்னோட வெப் அப்ளிகேஷனோட ப்ராம்ப்ட் வந்து நான் போட போகிறேன். என்ன அப்படின்னா, கிவ் மீ வெப் பேஜ் இஸ் அபவுட் EMI calculator that user will come enter their loan details like loan amount, interest, tenure and do EMI calculation and tell them monthly EMI, total interest, total payable and show me the loan schedule with their inputs like which month, which year, EMI, principal, interest and balance in the loan schedule. Give me the final HTML single code, include CSS JS script. போட்டோம். இப்போ வந்து நம்ம கூகுள் ஏஐ ஸ்டுடியோ வந்து நமக்கு எப்படி இந்த கோடை கொடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். வந்து இதை வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது என்ன திங்க் பண்ணுதுன்னு கூட நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதை வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, என்னென்ன ரெக்யர்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவே வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது என்னென்ன திங்க் பண்ணும் அப்படின்றத கூட வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் தாட்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கோடு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்களா, இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ எப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறீங்க? நான்லாம் காலேஜ் படிக்கிறப்ப இந்த கோடெலாம் வந்து படிக்கலன்னா முடிஞ்சு, நம்மளோட லைஃபே முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து சிம்பிளாக 4 ப்ராம்ப்ட் போட்டாலே நமக்கு வந்து கோடு வந்து அடிச்சு கொடுத்தது, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து கஸ்டமர் கோடு வந்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம காப்பி பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு போய் செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. என்ன அப்படின்னா, CodeChef HTML. சும்மா நீங்கள் அப்படி ப்ரௌசரில் போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும், ஆன்லைன் HTML CSS எடிட்டர். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து உங்களோட கோடை வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து இந்த கஸ்டமர் கோடை காப்பி பண்ணிக்கிட்டோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்குவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுவோம். வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா ஒரு 7 லட்ச ரூபா லோனுக்கு 8% வட்டி, 5 வருஷம் லோன் டென்யூர் போட்டோம் அப்படின்னா மந்த்லி இஎம்ஐ வந்துருச்சு, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, மொத்தமாக அந்த லோனுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்ற எல்லா கால்குலேஷனுமே வந்துருச்சு. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ படிக்கணும் தெரியுமா? கோடு போட்டு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கணும். பாருங்க, சிம்பிளாக வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட லோன் ஷெடியூலுமே வந்துருச்சு. இந்த மாதம் வந்து ஏப்ரல் 10. ஸோ ஏப்ரல் மாதத்துலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கட்டுவீங்க, இன்ட்ரெஸ்ட் மணி எவ்வளோ கட்டுவீங்க, மந்த்லி இஎம்ஐக்கு எவ்வளோ கட்டுவீங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. அது போக மார்ச் 2030 வந்து இந்த லோன் வந்து க்ளோஸ் ஆகுது. கரெக்டாக?
இப்போ எடுத்தோம் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்தில் எந்த மாதத்தில் க்ளோஸ் ஆகுதுன்னா கரெக்டாக 5 வருஷம் கழிச்சு கரெக்டாக மார்ச் 2030 க்ளோஸ் ஆகுது. எல்லா டீட்டெயிலும் வந்து பக்காவாக வந்துடுச்சு, சான்ஸே இல்லை. இதில் பாருங்கள், மந்த்லி இஎம்ஐ வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணால் அதில் எவ்வளோ பிரின்சிபல் மணி போகுது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போகுது, மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எல்லாமே வந்து பக்காவாக வந்துருச்சு. இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ கோட் அடிக்கணும் தெரியுமா? இப்போ பாருங்கள், சிம்பிளாக 4 ப்ராம்ப்ட் கொடுத்தாலே வந்து எல்லாமே வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இது வந்து இப்போ வந்து நான் சும்மா காப்பி பண்ணி என்னோடய சர்வரில் வந்து ஹோஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஃபைல் மேனேஜர் போயிட்டு இதுதான் என்னோடய சர்வரு. ஸோ இந்த சர்வரில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னது இஎம்ஐ கால்குலேட்டர். ஸோ இஎம்ஐ கால்குலேட்டர் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ index.html க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து சும்மா சேவ் மட்டும் பண்ணால் போதும். அவ்வளோதான். நம்ம வந்து சர்வரில் நம்மளோட கோடை வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எந்த ப்ரௌசரில் வந்து வேணால் அதை வந்து அக்சஸ் பண்ணலாம். kodiswaran.io. ஸோ அது வந்து என்னோடய டொமைன் நேமு இஎம்ஐ கால்குலேட்டர். என்டர் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து செக் பண்ணி பார்ப்போம். 7 லட்ச ரூபா லோனு, 8% இன்ட்ரெஸ்ட்டு, 5 வருஷம் லோன் டென்யூர், கால்குலேட் இஎம்ஐ 14,193 எல்லாமே பக்காவாக வந்துருச்சு. ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு இன்னொரு கால்குலேட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ நான் இன்னொரு கால்குலேட்டர் போகிறேன். இங்கே இந்த கால்குலேட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கால்குலேட்டரை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 7 லட்ச ரூபா லோனு, 8% இன்ட்ரெஸ்ட்டு, 5 வருஷம் லோன் டென்யூர், 14,193, 14,193, 1,51,609 டோட்டல் இன்ட்ரெஸ்ட், 1,51,608.56. ஏன் அப்படின்னா அதெல்லாம் நம்பர்ஸ் வந்து ரவுண்ட் பண்ணி காமிக்குது. டோட்டல் பேயபிள் 8,51,608. டோட்டல் அமௌண்ட் 8,51,609. பக்காவாக வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதை வந்து யாரும் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்டில் 5 நிமிஷத்தில் வந்து என்னோட வெப் அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக பண்ணிட்டேன். இதனால் வந்து என்னால் லாக்ஸ் கணக்கில் வந்து மணி சேவ் பண்ண முடிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற ரீசெண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நிறைய லாக்ஸ் கணக்கில் மணி செலவு பண்ணாமல் உங்களால் ஈஸியாக வந்து ஏஐ ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.